உலகமெங்கும் இருக்கக்கூடிய என் அன்பு தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் தஞ்சை பழனி ராஜகுரு ஜோதிடரின் அன்பான வணக்கம். கன்னியா ராசியில் ஜனனமான உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் என்ன நடக்கும்? அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் ஜூன் 29 வக்ரம் அடைகிறாங்க. அந்த சனி பகவான் வக்ரம் பெற்று நவம்பர் 29 வரைக்கும் கும்ப ராசியிலேயே வக்ரம் பெற்று வக்ர நிலையில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். அதாவது கன்னியா ராசியில் ஜனனமான உங்களுக்கு இந்த ராசியில் ஜனனமானதே நீங்கள் இந்த பூமியிட்ட கொடுத்து வச்சவங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அதாவது பாடலில் புழிப்பாணி என்ன சொல்லியிருக்காங்க, கற்கடகம் சிங்கம் கன்னி துலாம் விருச்சிகம் இந்த ராசியில் ஜனனமான உங்களுக்கு பாட படிக்க பல நூல்களை கற்க தேட செலவழிக்க ஜேனாதிபதி. அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும்? இந்த பூமியில் ஜேனாதிபதிக்கு நிகராக இருக்கக்கூடியவங்க இந்த கன்னியா ராசியில் ஜனனமான நீங்கள். அதாவது 12 ராசிகள்லேயே 5 ராசிக்கு தான் புலிப்பாணி இந்த பாடலில் பாடியிருக்காங்க. அப்போ லைஃப் எப்படி இருந்தாலும் உங்களுடைய லைஃப் ஜில் ஜில்னு தான் போகும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஜேனாதிபதி. அப்படியாப்பட்ட ஒரு ராசியில் ஜனனமான நீங்கள். அதாவது உங்கள்கிட்ட அறிவு கடல் அப்படின்னு சொல்லலாம். உங்களை அறிவு கொட்டி கிடக்கும். உங்கள்கிட்டேருந்து அறிவை வாங்கிட்டு போகணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் புதனுடைய ஆதிக்கத்தில் வரீங்க. கடல் மாதிரி அறிவு சார்ந்த கிரகம் நீங்கள். இந்த பூமியில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பூமியிலே ரொம்ப அறிவு சார்ந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக செயல்படணும் அப்படின்னு பார்த்தாக்க அது இந்த கன்னியா ராசியில் ஜனனமான நீங்கள் தான். அதாவது பார்த்தீங்கன்னாக்க, ஒரு பெரிய நிறுவனம் என்ன, இந்த வேர்ல்டு, இந்த உலகம், இந்த இந்தியாவை இயக்கக்கூடியது யார்? பொருளாதாரம் தானே. பொருளாதாரம் நமக்கு பெரிய ஒரு பார்ட் இல்லை. இப்போ இந்த ஆர்பிஓ அப்படின்னு சொல்கிறோம், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இப்போ இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொருளாதாரம். அந்த பொருளாதாரத்தை அதை வச்சு வழிபடுத்தக்கூடிய நிலை செய்யக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நிறைய பேர் கன்னியா ராசியில் ஜனனமான நீங்கள் தான். அந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய பெரிய அந்த இந்தியாவினுடைய பொருளாதாரத்தையே இதை எப்படி நாம் அதை கையகப்படுத்தி அந்த இதை வழி நடத்தி செல்லணும், மக்களுக்கு எப்படிலாம் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க நிறைய பேர் கன்னியா ராசியில் ஜனனமான நீங்கள் தான். பேங்க்கில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 10 பேர் வேலை செஞ்சாங்கனாக்க, அதில் பார்த்தீங்கன்னா ஆடிட்டிங் பார்க்கக்கூடியவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம அவங்கள்ட்டே கேட்கலாம், நீங்கள் கன்னியா ராசியில் ஜனனமானீங்களா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு சொல்லுவாங்க. கணினி துறையில் பார்த்தீங்கன்னாக்க உங்களை விட வேறு யாருமே கிடையாது. அதாவது அக்கௌண்ட்ஸ் பார்க்குறது, அதே மாதிரி ஆடிட்டிங் பார்க்குறது, இந்த கணக்கு வழக்கு செய்கிறது, அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர், பெரிய அளவுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்து செய்கிறது, வேர்ல்டு உலகத்தில் எல்லா நாடுகள்லேருந்தும் பொருட்களை வாங்கி வேறு இடத்துக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, இப்படி பொருளாதார மேதைன்னு சொல்லுவாங்கள்ல, இது எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இந்த மிதுனம் கன்னி ராசியில் ஜனனமான நீங்கள் தான். அப்போ இந்த கன்னி ராசியில் ஜனனமான உங்களுக்கு நல்ல ஒரு திறன் படைத்த அறிவு படைத்தவங்க நீங்கள். நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நவகிரகத்தில் நீங்கள் புதன் பகவான் தான் வழிபாடு செய்யணும். அதே மாதிரி இஷ்ட தேவதை அப்படின்னு எடுத்துக்கிட்டோமே ஆனால், நீங்கள் உங்களுடைய இஷ்ட தேவதை நீங்கள் வழிபாடு செய்யலாம். ஆனால் பெருமாள் சார்ந்த ஆலயங்கள் வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப உத்தமமாக இருக்கும். திருப்பதி போய் வழிபாடு செய்யலாம். அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் நீங்கள் வழிபாடு செய்யலாம். இதெல்லாம் உங்களுக்கு கூடுதலான ஒரு நன்மைகளையும் நிறைய மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும். நீங்கள் அந்த ஆலயங்கள்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அதீத ஆற்றல் சக்தி கிடைக்கும். ஒன்றுமே இல்லைங்க, நாம் வெறும் ஆன்மா தான். இந்த பூமியில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே இந்த நவகிரகங்கள் தாங்க நம்மளை இயக்குது. அதாவது பார்த்திங்கன்னா, சூரியனுடைய கதிர்வீச்சுகள் மட்டும் நம்மளுடைய உடம்பில் உழுகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. மற்ற நவகிரகங்களுடைய கதிர்வீச்சுகள் நமக்கு தெரியறதில்லையே தவிர, ஆனால் ஒவ்வொரு கிரகங்களும் நம்மளை ஆட்டி படைக்குது. இந்த கிரகங்களினுடைய வேல்யூ என்னவோ அதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. அதில் ஒரே ஒரு நூல் கூட மாற்றத்துக்கு வேலையே கிடையாது. அதனால் முழுமையாக என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இந்த ஜோதிடம் என்பது துல்லியமான துல்லிய வாழ்க்கையினுடைய பாடம். வாழ்க்கையில் நடக்கக்கூடிய துல்லியமான கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு பாதை எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜோதிடம் தான்.
இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நிறைய வந்து உண்மையான ஒரு ஜோதிடத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதானே முக்கியம். அப்போ ஒரு உண்மையான ஜோதிடமும், ஒரு நன்மையான ஜோதிடமும், ஒரு நம்பிக்கையான ஜோதிடமும், வாழ்க்கையை வளம்படுத்தக்கூடிய ஒரு ஜோதிடமும் நீங்கள் எங்கே போய் தெரிஞ்சுக்க முடியும்? போகர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இதில் வந்து உங்களுக்கு உண்மையான ஒரு ஜோதிடத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், எப்பப்போ என்னென்ன கிரகங்கள் வந்து ஆப்போசிட்டாக வேலை செய்யும், எப்போ நன்மையாக நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன். சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் கேட்டிங்கனாக்கவே வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை நாம் வந்து ஏற்படுத்திக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னாக்க, இன்றைய காலகட்டத்தில் இந்த ஜூலை மாதத்தில் கன்னியாராசிக்காரர் உங்களுக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்மகேது நடைமுறையில் இருக்குது. இந்த ஜென்மகேது வரும்போது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க, நமக்கு வந்து ஒரு சில, அதாவது எதையுமே ஒரு முடிவெடுக்க முடியாத நிலை, ஒரு குழப்பம், ஒரு தயக்கம், எதுவுமே வந்து நம்ம சரியாக ஒரு ப்ராசஸிங் பண்ண முடியாதது, இப்படிலாம் நமக்கு கொஞ்சம் கொடுத்துக்கிட்டு இருக்குது. இது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இந்த கன்னியாராசிக்காரவங்களுக்கு ஜென்ம கேதுவால் ஏற்படக்கூடியது. அதே நேரத்தில் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வருடத்தினுடைய ஆரம்பமே உங்களுக்கு ரொம்ப அமர்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லணும். குரோதி வருடம் 2024ஆம் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். 12 வருடங்களுக்கு பிறகு குரு பகவான் 9ஆம் இடத்துல வந்து அமர்ந்து உங்களுக்கு பட்டம், பதவி, புகழ், அதிகாரம், செல்வாக்கு, சுபகாரியம் அப்படியே அடுக்கிக்கிட்டே போயிட்டே இருக்கிறார். சித்திரை மாதம் 10ஆம் தேதி வந்தார். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருடம் வரைக்கும் உங்களுக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தில் வந்து குரு பகவான் வந்து அமர்ந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். என்ன வேணுமோ அதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். இது வந்து பார்த்தீங்கன்னாக்க, குரு வந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறார். அதாவது குரு 9க்கு வர்றதெல்லாம் பெரிய விஷயம். அரசியல் சார்ந்தவங்கெல்லாம் 9ஆம் இடத்துல குரு இருந்தால் அவங்க நினச்சதை சாதிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி தொழில் அதிபர்கள், பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க, சின்ன சின்ன கடை வச்சுருக்கிறவங்க, பெரிய தொழில் நிறுவனம் வச்சுருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த வருடம் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கும். வெளிநாடு செல்ல முடியலன்னு இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா புத்திரபாக்கியம் இல்லை என்று இருப்பவர்களுக்கு புத்திரபாக்கியம் உண்டு. இப்படி எதை எடுத்தாலும் உங்களுக்கு அப்படியே டிக் மார்க் பச்சை கொடி தான் போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி குரு வந்து உங்களுக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தில் வந்து அமர்ந்து பலவிதமான நன்மைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கேது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் குழப்பத்தை உங்களுக்கு கொடுக்கும். அதில் நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா வெற்றி அடைஞ்சிடலாம். சனி பகவான் ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு வந்து 6ஆம் இடத்துல தான் இருக்காங்க. கொஞ்சம் விரைய செலவு கொஞ்சம் கொடுக்கும். விரயத்தை வந்து அது தேவையில்லாத அலைச்சல், விரைய செலவு இப்படியெல்லாம் கொடுக்கும். இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் வந்து கவனமாக நடந்துக்க வேண்டியது தான். மற்றபடி வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பான ஒரு காலம் இந்த ஜூலை மாதம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. சனி பகவானால் ஒரு பெரிய தாக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்தினோம் அப்படின்னாலும் நீங்கள் நம்ப வேண்டாம். அதனால் எல்லாமே உங்களுக்கு நன்மையாகவே நடக்கக்கூடிய ஒரு காலமும் நேரமும் உங்களுக்கு நடைமுறையில் இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த குரு பகவானினுடைய 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நீங்கள் முழுமையாக இந்த ஆண்டு முழுவதும் அதை பயன்படுத்தி கொள்ளுங்க. குரு பகவானுக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க, நம்ம வீட்டுக்கு வந்து இப்போ ஒரு நல்ல வசதி படைத்தவர் நம்ம வீட்டுக்கு வராங்க, நமக்கு நல்லது செய்ய வராங்க. வசதி படைத்தவருங்கிறத விட்டுடுங்க, நல்லது செய்ய வராங்க. அவங்கள நம்ம வந்து உபசரித்தா தானே அவங்க வந்து மேன்மேலும் நமக்கு நல்லது செய்வாங்க. அதே போன்று தான் பார்த்தீங்கன்னாக்க, குரு பகவான் வந்து நமக்கு 9ஆம் இடத்துக்கு வந்து நல்லது செய்ய வந்திருக்காங்க. வாரந்தோறும் வியாழக்கிழமைக்கு குரு பகவானை போய் பார்த்து ஒரு தீபம் ஏற்றிட்டு வாங்க. இல்லைனாக்கா வந்து உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ போய் வந்து ஒரு தீபம் ஏற்றிட்டு வாங்க. எல்லாமே நமக்கு நன்மையை கொடுக்கக்கூடியவர்ல, அவர் போய் பார்த்து ஒரு வணக்கமாவது போடுறது இல்லையா? செய்யுங்க. பகவான் வந்து எங்கேயோ இருக்கார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. நம்மளுடைய கதிர்வீச்சுகள் நம்மளுடைய உடம்புல பட்டுக்கிட்டே தான் இருக்குது. நவகிரகத்தினுடைய கதிர்வீச்சுகள் நம்மளுடைய உடம்புல வந்து விழுந்துக்கிட்டே தான் இருக்குது. அவங்களுடைய செகண்ட் அந்த ஒரு செகண்டை 2ஆக பிரிக்கக்கூடிய டைமிங்கில் கூட அவங்க வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கனாக்க, இந்த வருடத்தில் புதியதாக தொழில் தொடங்கலாம், புதுசாக வந்து இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம், அதே மாதிரி வாகனங்கள் வாங்கலாம். என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க அனைத்தும் செய்யலாம். அப்படி ஒரு அற்புதமான காலமோ பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம்.
இன்னும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வருடத்தை நீங்கள் வந்து உங்களுடைய டைரியில் எழுதி வச்சுக்கலாம். வாழ்க்கையில் எனக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்த வருடம் குரோதி வருடம் 2024ஆம் ஆண்டு 25 அப்படின்னு நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். அற்புதத்தையும் அதிசயங்களையும் செய்யக்கூடிய குரு பகவான் நமக்கு சாதகமாக இருக்கார். அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்கிரன் 11ஆம் இடத்துல இருக்காங்க, இன்னும் கூடுதலான நன்மை. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கிரக மாளிகா யோகமும் இந்த மாதத்தில் நமக்கு நடைமுறையில் இருக்குது. எடுத்து வச்சா நடக்கும், தொட்டா போதும் நமக்கு வந்து எல்லாமே கைகூடி வந்துடும். அப்படி ஒரு அற்புதமான நிலையும் காலமும் நேரமும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதை பயன்படுத்தி வாழ்க்கையில் வந்து நிறைய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த போகர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்மையான செய்திகளை உங்களுக்கு நான் தருகிறேன் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.